நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. ஐந்து 1/2015 மார்கழி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. பௌர்ணமி திதியானது காலை 10:15 வரை, பின்பு பிரதமை திதி. திருவாதிரை நட்சத்திரமானது காலை 7:40 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். காலை 7:40 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். ராகுகாலமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்பானது இருக்கிறது. பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, தாராளமான தன வரவுகள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். புதிய செய்தி ஒன்று கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். வீண் செலவுகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்கள் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்றாலும் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதம் ஆகலாம் என்பதனால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். தாராளமான தன வரவு உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி புதிய வாய்ப்புகளை உங்கள் தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு.
அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மகர ராசினியர்களே, உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாம் விலகி உங்கள் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பல்வேறு வகையில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு மிக மிக சிறப்பாக இருந்து அதன் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசினியர்களே, தொழில் ரீதியாக ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது, வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பல்வேறு தகவல்கள் உங்களிடம் பேசிட்டு இருக்கேன். செவ்வாய் பெண்கள் ஜாதகத்துல என்ன மாதிரி பங்கு வைக்கிறார் என்பதனை பத்தி உங்ககிட்ட இன்னைக்கு தெளிவா சொல்ல போறேன். அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாயுடைய காரகத்துவத்தை பார்த்தால் அவர் இரத்த காரகன். இரத்த காரகன் செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்துல பலமாக இருப்பது மிக மிக முக்கியம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயானவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றுட்டு நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானத்துல சுபகிரக சேர்க்கையோடு அமைஞ்சிட்டா அந்த பெண்ணுடைய ஆரோக்கியமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். திடகாத்தமான உடலமைப்பு, நல்ல குழந்தை பாக்கியம், அது மட்டும் இல்லாமல் எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான ஆற்றலானது உண்டாகும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனமாக கடகராசியில் அமைய பெற்றாலோ, செவ்வாய் பாவகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி ராகு ஆகிய கிரக சேர்க்கை பெற்று இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் உண்டாகும். செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உடல்ல படுற மாதிரி அணிந்தா கூட செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறைந்து இரத்த ஓட்டம் சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேயர்களே, இதுவரை உங்களிடம் செவ்வாயை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.